இதழ் ஆண்டு மலரை நான் பார்த்தேன். நிஜமா பிரமிச்சு போனேன். அவ்வளவு சிறந்த கவிதைகள், கதைகள், அப்புறம் இந்த கட்டுரைகள். இந்த கட்டுரையில ரொம்ப நான் கவர்ந்தது என்னவென்றால், டாக்டர் நடராஜன் டிமென்ஷியா என்னும் மறதி நோய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மறதி நோயை பத்தி, வயதானவர்களுக்கு வரும் அந்த நோயை பற்றி, அதன் அறிகுறிகள் எப்படி கையாள வேண்டும் இதெல்லாம் இந்த மலர்ல நான் அந்த மாதிரி ஒரு கட்டுரை எதிர்பார்க்கவே இல்லை. வெரி யூஸ்ஃபுல். இதே மாதிரி டாக்டர் ஆர் சிவகுமார் அவர்கள் எழுதிய பாதையை மாற்றும் போதை, அதுல நான் நிறைய போதை மருந்தை பத்தி ஆராய்ச்சி செஞ்சிருக்கேன். 85 அவங்க தொடர் எழுதி அது ஹிந்தியில சுபாவாக தொடராம வந்தது தொலைக்காட்சியில. அதனால போதை மருந்தோட அந்த தீய விளைவுகள், பயங்கரமான விளைவுகள்லாம் எனக்கு நல்லா தெரியும். இந்த கட்டுரையில போதை மருந்துகள்னா என்ன, எப்படி அறிகுறி என்ன, அந்த போதை மருந்திலிருந்து அவன் எப்படி சமுதாயத்தை, குடும்பத்தை அது எப்படி சீரழிக்கிறது, இதெல்லாம் நிஜமாவே இந்த 2 கட்டுரை மட்டும் இல்லை, பல விஷயங்கள் அதுல விழிப்புணர்வு தருவதாக இருந்தது. இப்படி பயனுள்ள ஒரு மலரை ஆண்டு மலராக கொடுத்ததற்காக ராதாகிருஷ்ணன் அவர்களையும் அந்த மலரை தயாரித்த குழுவையும் நான் மனமாக பாராட்டுகிறேன். ஏர்வாடி பற்றி தனிப்பட்ட விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இவரை நான் எப்ப சந்திச்ச முதல்ல நான் நினைக்கிறேன்னா, ஸ்டேட் பேங்க்ல எழுத்தாளர்களுக்கு வருஷம் அவங்க கிட்ட வேலை பார்க்கிறவங்களுக்கு விருது கொடுப்பாங்க. ஒரு வருஷம் ஏர்வாடி அவர்களுக்கு விருது கொடுக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போதுதான் நான் சந்தித்தேன். இதுக்கு மேல ஒரு சின்ன கதை இருக்கு. எப்படி இந்த விருது வழங்கும் பழக்கம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்தது என்றால், சங்கராச்சாரியா ஒரு முறை சேர்மனை பார்த்து பேசிக் கொண்டிருந்த போது, நல்ல இலக்கியங்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்து அதை பாராட்டி அதுக்கு விருது கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் தங்களுடைய வங்கியிலேயே இலக்கியத்தோடு நிறைய பணிகளை செய்து கொண்டிருக்கும் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் பேரில் விருதுகளை வழங்க அவர் தீர்மானித்தார். ஆனா அது எப்படி 10 ஜானர்ஸ், 10 பிரிவுகள், இலக்கியத்தின் 10 பிரிவுகள், அது ஒன்றுக்கும் 20,000 ஒரு பிரிவுக்கு, ஆக மொத்தம் 2 லட்சம். 70ஸ்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க, 2 லட்சம் எவ்வளவு பெரிய படம். ஆனா ராதாகிருஷ்ணன் என்ன தெரியுமா, சேர்மன் கிட்ட போயிட்டு, என் பேர விருது இருக்கிறது நியாயமாவே இருக்காது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கும் விருதாக தான் இது இருக்க வேண்டும் சொல்லி அதை மாற்றினார். ஒரு முறை அமெரிக்காவில் உள்ள வேர்ல்ட் காங்கிரஸ் ஆஃப் போயட்ஸ், அங்கேருந்து இங்குள்ள முக்கியமான கவிஞர்களுக்கு அவர்கள் நடத்தும் மாநாட்டிலே கலந்து கொள்ள அழைப்பு வந்தது. ஔவை நடராஜன் அவர்கள், ஜஸ்டிஸ் மோகன் அவர்கள், இவர்களோடு ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் அந்த அழைப்பு வந்திருக்கிறது. ஆனால் அந்த காலகட்டத்திலே ஒரு 30 வருஷங்களுக்கு முன்னெல்லாம் அப்படியெல்லாம் பணத்தை செலவழிச்சுட்டு வெளிநாடு போற அளவுக்கெல்லாம் எல்லாருக்குமே பொருளாதார வசதி இருக்காது. அதனால ஏர்வாடி என்ன செஞ்சார் தெரியுமா, மிக துணிச்சலோடு சேர்மனுக்கு ஒரு கடிதம் போட்டாராம். என்ன, விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் ஊக்கம் தந்து அந்தந்த நிறுவனங்கள் அவங்க எங்கெல்லாம் போய் விளையாடுறாங்களோ இல்லை போட்டியில கலந்துக்கிறாங்களோ போக வர அந்த பயண செலவை கொடுத்து தங்குமிடம், உணவு எல்லாவற்றையும் கொடுப்பது போல நீங்கள் ஏன் இலக்கியவாதிகளுக்கு கொடுக்க கூடாது? நாங்களும் அங்க தனிப்பட்ட முறையில போயே உங்க பேங்க் SBI பேர் தானே அங்க போக போகிறது, அதை சொல்லிதானே எங்களை அறிமுகப்படுத்துவார்கள் என்று சொன்னபோது சேர்மன் அதுல இருந்து நியாயத்தை உணர்ந்து இவரோட போக்குவரத்து செலவு எல்லா செலவையும் பேங்க் ஏற்றுக்கொண்டது. அது மட்டும் இல்ல, ஏர்போர்ட்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கவிஞர்கள், ஜஸ்டிஸ் மோகன், ஔவை நடராஜன், இன்னும் பலர், கிருஷ்ணா, எல்லாரும். அப்போ உங்களுக்கு சேர்மன் ஆபீஸ்ல ஒருத்தர்
பொன்னாடை போர்த்தி ராதாகிருஷ்ணனுக்கு பூச்செண்டு கொடுத்து போயிட்டு வாங்க, நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஜஸ்டிஸ் கோகன் கூட கேலியா சொன்னாராம், எப்பா நாங்கெல்லாம் ஜஸ்டிஸாலாம் இருந்திருக்கோம், எங்களுக்கு ஒரு வரவே தடபடலாம் ஒரு சென்ட் ஆஃப் இல்லை, உனக்கு எவ்வளோ பெரிய சென்ட் ஆஃப் பத்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க பல நல்ல காரியங்கள் செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச மனசுல நிற்கக்கூடிய மறக்க இயலாத ஒன்று சொல்லுங்களேன். சொன்னபோது அவர் சொன்னார், திருச்சியில இருந்த போது நடந்த நிகழ்ச்சியை சொல்றேம்மா. ஒரு பெண், துப்புரவு தொழிலாளரோட பெண், அந்த கஷ்டமான ஜீவனத்தில் கூட மிக சிறப்பாக படித்து அவ சேலம் என்ஜினியரிங் காலேஜுக்கு அவளுக்கு இடம் கிடைத்து விட்டார். ஆனா பொருளாதார ரீதியில அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ இவரை பார்த்திருக்காங்க, எனக்கு ஏதாவது ஒரு விதத்துல வழிகாட்டுகிற போது இவர் இவருக்கும் தனிப்பட்ட முறையில் அவ்வளோ பெரிய உதவியை பண்ணுறதுக்கு நிலை இல்லை. ஸோ தன்னுடைய கலீக்ஸ் ஆஃபீஸர் பேங்க்ல எல்லாருமே சொல்லிட்டு ஒரு தொகையை வசூல் செய்து கவிதை உறவை அவர் 72ல ஆரம்பிச்சுட்டார். அந்த பத்திரிகையில இந்த பெண்ணின் படத்தை போட்டு விவரங்களை போட்டு வாசகர்களே தயவு செய்து உதவுங்கள்னு சொன்னதுல அந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் விடாம அந்த போட்டோவை போட்டு வேண்டுதல் கிடைச்சதுல பிரமாதமா அந்த பொண்ணுக்கு தேவையான பணம் சேர்ந்து அந்த பொண்ணு ரொம்ப நல்லா படிச்சு கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி இன்றைக்கு 3 லட்சம் சம்பளம் வாங்கும் வேலையில இருக்கிறார். அந்த பெண் பெயர் கவிதா. என்கிட்ட சொன்னபோது அவர் தான் சொன்னார், கவிதாவுக்கு கவிதை உறவுகளை நாங்கள் அறிமுகம் செய்தோம்மா அப்படி. அது ரொம்ப தனிப்பட்ட பெருமைன்னு சொல்லிட்டு அவ அப்பா அவ இருந்த வரைக்கும் பொண்ணு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா. நல்ல ஒரு சம்பாதிக்கிற ஒரு ஆண் கல்யாணம் பண்ணிட்டு 2 குழந்தைகள் பிறந்தாச்சு. அப்படி கூட ஒரு துப்புரவு தொழில இதுதான் என் தொழில், நான் இதுதான் எனக்கு பெருமை, நீ நல்லா பெண்ணை சார்ந்து இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவர் அப்படி இருந்தார். இதெல்லாம் அப்பா எவ்வளோ ஒரு மதிப்புகளோடு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத காட்டுது. இந்த நிகழ்ச்சியை சொல்லிட்டு என்கிட்ட ஏற்பாடு சொன்னா, அம்மா ஒருத்தருக்கு நல்லது செஞ்சா இன்னொரு விதத்துல நமக்கு யாரோ நல்லது செய்வாங்கம்மா, பெரியவங்க தான் சொல்லியிருக்காங்க, இது ரொம்ப உண்மையாச்சு. இந்த பொண்ணுக்கு என்ஜினியரிங்க்கு நான் வழி பண்ணேன், என் பொண்ணு என்ஜினியரிங் படிக்க இன்னொருத்தர் உதவி பண்ணார். ஸோ கடவுள் எப்பவுமே ஒருத்தர் மூலமா ஒன்று நல்லது இன்னொருத்தருக்கு நடக்கிறதுக்கு அந்த மனுஷன் இருக்க தேவையில்லை, வேற யாராவது அவங்க இருக்கலாம், அதான் நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. இப்படி பல நல்ல காரியங்களை கவிதை உறவு அவர் கிளப் வச்சிருக்காரு. அது என்ன பேருனாக்க கவிதை உறவு சேரிட்டபிள் ட்ரஸ்ட், கூடை சேரிட்டபிள் ட்ரஸ்ட். அது மூலமா பல நல்ல காரியங்களை செய்யறாரு. இன்னைக்கு 78 வயசை பூர்த்தி செய்யும் ராதாகிருஷ்ணன் தன்னுடைய அன்பான பண்பான இனிய நடத்துகிறார். எப்பவுமே சாஃப்டா பேசுவார், தடதடன்னு பேசி நான் கேட்டதே கிடையாது. ஒரு பண்புள்ள மனிதர். அவர் இன்னும் நிறைய வருஷங்கள் நல்ல ஆயுசோடு நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்து கவிதை ஒரு பத்திரிகையும் மிக சிறப்பாக இன்னும் வளர்ச்சி பெற்று அதோடு சம்பந்தப்பட்ட எல்லாருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் பிரார்த்திக்கிறேன், வாழ்த்துகிறேன். வணக்கம்.